உடல்ல ஏற்படக்கூடிய அதிகமான வெப்பம். உடல் வெப்பம் அதிகமாக இருக்கும்பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய ப்ராப்ளம் வருது. இதுல முக்கியமாக ஆனஸ் ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய சில முக்கியமாக பார்த்தோம்னா ஏனோரெக்டல் ஆப்சஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன். ஆசனவாய் பகுதியில் சின்னதாக ஒரு கட்டி மாதிரி ஏற்படுது. இது நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆசனவாய் பகுதியில் ஒரு சின்ன கட்டி மாதிரி ஃபஸ்ட்டு ஏற்படுது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்த சைஸ் பெருசாக இந்த மாதிரி இருக்கும்பொழுது அப்போ உள்புறத்தில் நமக்கு ஆசனவாய் பகுதியில் உள்புறத்தில் ஒரு சின்ன கட்டி ஆப்சஸ் தோன்றி அது வளர்ந்து ஒரு சின்ன வழி மாதிரி உருவாக ஆரம்பிச்சிடும். ரொம்ப வலி தரக்கூடியதாக இருக்கும். ஒரு சிலருக்கு க்ரானிக் ஸ்டேஜில் என்ன ஆகுனா அது வழியாக மோஷன் போகும்போது மலமும் வெளியேற ஆரம்பிக்கும். அடிக்கடி இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு இரத்த கசிவும் ஏற்படும். இந்த மாதிரியான உணவு முறைகளால் ஆசனவாய் பகுதியில் அதிகமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ பொதுவாக பார்த்தோம்னா உடல் உஷ்ணம், கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கிறது, இது எல்லாமே ஒரு காரணம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடலில் ஏற்படக்கூடிய அதிகமான வெப்பம். உடல் வெப்பம் அதிகமாக இருக்கும்பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய ப்ராப்ளம் வருது. இதில் முக்கியமாக ஆனஸ் ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஏனோரெக்டல் ஆப்சஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன். ஆசனவாய் பகுதியில் சின்னதாக ஒரு கட்டி மாதிரி ஏற்படுது. இது நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆசனவாய் பகுதியில் ஒரு சின்ன கட்டி மாதிரி ஃபஸ்ட்டு ஏற்படுது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்த சைஸ் பெருசாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இது ஃபிஸ்டுலா, அதாவது பௌத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆசனவாய் பகுதியில் அது அப்படியே வளர்ந்து வேரூன்றி வளர்ந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆனஸ்க்கு பக்கத்தில் எங்கேயாவது ஒரு சைடில், அதாவது இது கிட்டத்தட்ட இது 3rd டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பக்கத்தில் ஆனஸ்க்கு பக்கத்தில் எங்கேயாவது அது ஓப்பன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது அப்போ உள்புறத்தில் நமக்கு ஆசனவாய் பகுதியில் உள்புறத்தில் ஒரு சின்ன கட்டி ஆப்சஸ் தோன்றி அது வளர்ந்து ஒரு சின்ன வழி மாதிரி உருவாக ஆரம்பிச்சிடும். ரொம்ப வலி தரக்கூடியதாக இருக்கும். ஒரு சிலருக்கு க்ரானிக் ஸ்டேஜில் என்ன ஆகுனா அது வழியாக மோஷன் போகும்போது மலமும் வெளியேற ஆரம்பிக்கும். அடிக்கடி இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு இரத்த கசிவும் ஏற்படுது. இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஆப்சஸ் வளர்ந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இது பைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மூலம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஸோ ஆசனவாய் பகுதியில் மூலம் நிறைய பேருக்கு இந்த பைல்ஸ் பிரச்சனை இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் 1 வருடமோ 2 வருடமோ கழித்து திரும்பவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக இது எல்லாமே உடல் சூட்டினால் வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கோம். அப்படி உடல் உஷ்ணம் அதிகரித்ததுன்னா வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள், தலைமுடி உதிர்தல், கண் எரிச்சல் இருக்கும், அல்சர் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கிறது, வயிறு சார்ந்த பிரச்சனைகள், ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கிறது, அந்த மாதிரியான பிரச்சனைகளோடு சேர்த்து இந்த ஆசனவாய் பகுதியிலையும் நமக்கு என்ன ஆகுதுன்னா பைல்ஸ் ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைல்ஸ் மாதிரியோ இல்லை ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. இதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்? இல்லைங்க இதுக்கு சர்ஜரி தான் நிரந்தர தீர்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்ஜரி இல்லாமலும் நேச்சுரலாக நம்ம மெடிசன்ஸ் எடுக்கும் பொழுது நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நேச்சுரல் மெடிசன்ஸ் அப்படின்றத விட உணவு முறை, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆசனவாய் பகுதியில் கட்டிகள் வர்றதுக்கோ மூல பிரச்சனைகள் வர்றதுக்கோ இன்னும் ஆனல் ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவாங்க, வெடிப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஒரு சிலருக்கு மோஷன் போகும்போது அதில் ஃபிஷர் ஏற்படுது. ஃபிஷர்னால பார்த்தோம்னா நமக்கு மலத்தில் இரத்த கசிவும் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரியான ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இது ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக நான் முதல்ல சொன்ன காரணம் உடல் உஷ்ணம். அதிகமான உடல் உஷ்ணம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படுது. ரொம்ப நேரம் உட்கார்ந்துக்கிட்டே வேலை செய்யக்கூடியவர்கள், கிட்டத்தட்ட 10-12 மணி நேரம் வரைக்கும் நான் உட்கார்ந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கோ, இல்லை உட்கார்ந்த மாதிரியே டிரைவிங், ஸோ ரொம்ப தூரம் டிரைவிங் பண்ணுறவங்களுக்கோ இந்த மாதிரி ஆசனவாய் பகுதியில் பிரச்சனைகள் வருது. உடல் சூடு காரணமாகவும் ஏற்படுது. இன்னும் ஒரு சிலருக்கு க்ரானிக்காக இருக்கக்கூடிய நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல், ஸோ மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தாலும் ஆசனவாய் பகுதியில் நமக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுது.
உணவு முறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அசைவ உணவுகள் சாப்பிட்றவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து நிறைய நான்வெஜ்லாம் சாப்பிட்டுட்டேங்க. ஸோ நான்வெஜ் சாப்பிட்டு தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்து இன்டைஜஷன்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆசனவாய் பகுதியில் அதிகமான நான்வெஜ் சாப்பிடக்கூடிய நபர்கள், காரமான ஸ்பைசி ஃபுட்டு, அதுக்கப்புறம் புளிப்பு வந்து சார்ந்த உணவுகள், புளி சேர்த்து நல்லா திரும்ப திரும்ப ஹீட் பண்ணி சாப்பிடக்கூடிய உணவுகள். ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகளால் ஆசனவாய் பகுதியில் அதிகமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ பொதுவாக பார்த்தோம்னா உடல் உஷ்ணம், கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கிறது, இது எல்லாமே ஒரு காரணம். இதை தாண்டி ஏதாவது மருந்துகள் வந்து தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு தெரப்பீஸ் நான் வந்து எடுக்கிறேன், இல்லைங்க இந்த மெடிசன்ஸ் வந்து ரொம்ப நாளாக நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனோட சைடு எஃபெக்ட்ஸாக கூட ஆசனவாய் பகுதியில் இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய பைல்ஸ், ஃபிஸ்டுலா, ஆனல் ஃபிஷர், ஆனோரெக்டல் ஆப்சஸ், கட்டிகள், ஸோ இதற்கு எல்லாமே நம்ம வந்து சரி செய்கிறதுக்கு எளிய மருந்துகள் மற்றும் உணவு முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குளிர்ச்சி தன்மை இருக்கக்கூடிய உணவுகளாக சாப்பிட்ணும். அதனோட சேர்த்து வந்து பார்த்தோம்னா குளிர்ச்சி தன்மை இருக்கக்கூடிய உணவுகளோட நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்ணும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னா காய்கறிகளை நிறைய சாப்பிட்ணும். ஸோ வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள், தினமுமே ஏதாவது ஒரு காய்கறியை வந்து நம்ம ஜூஸ் மாதிரி குடிக்கலாம். ஸோ ஜூஸ் மாதிரி குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல் உஷ்ணம் நமக்கு தனிய ஆரம்பிக்குது. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா உணவு முறைகளில் நல்லெண்ணெய் சேர்த்து சமைத்த உணவுகள், நெய் சேர்த்து சமைத்த உணவுகள், வெண்ணெய் சேர்த்து சமைத்த உணவுகள், இதை எல்லாமே நம்ம சேர்த்துட்டு வரணும். இப்போ காலையில் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம சித்த மருத்துவத்தில் குங்குளிய வெண்ணெய் இருக்கும். இந்த குங்குளிய வெண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்தை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இளநீரில் வந்து கலந்து நம்ம குடிச்சிடணும். இந்த குங்குளிய வெண்ணெயை இளநீரில் கலந்து நம்ம குடிக்கும்பொழுது அதிகமான உடல் உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக வாரத்துக்கு 2 அல்லது 3 முறை நம்ம என்ன பண்ணோன்னா கருணை கிழங்கு, ஸோ இந்த பிடி கருணை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருணை கிழங்கு நம்ம பயன்படுத்தலாம். வேக வைத்து அதை அப்படியே லேசாக மிளகுத்தூள் சேர்த்து நம்ம சாப்பிடும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகுது. நம்ம கிளினிக்கில் கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா மூலக்குடோரி எண்ணெய். ஸோ இந்த மூலக்குடோரி எண்ணெயை நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குணமாகுது. அதே மாதிரி மகா திரிஃப்லாதி சூர்ணம் அப்படின்ற மருந்து. ஸோ சாதாரணமாக இந்த திரிஃப்லா சூர்ணத்தில் நெல்லிக்காய் சாறு, வெள்ளை கரிசலாங்கண்ணி சாறு விட்டு பாவனை செய்த ஸ்பெஷல் மெடிசன். ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உடல் சூடு தணிந்து மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் நிறைய பேர் இது வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. நம்ம கிளினிக்கில் வரக்கூடியவங்களும் சொல்கிற ஒரு விஷயம்தான். ஒரு சிலர் ரொம்ப வலியினால் அழவே செஞ்சுருவாங்க, அந்த அளவுக்கு வலி அதிகமாக இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பைல்ஸ் இருக்குது, ஃபிஸ்டுலா இருக்குது, அதிகமாக ப்ளீடிங், நிறைய பேருக்கு ப்ளீடிங் இருக்கும். அந்த மாதிரி ரத்த கசிவு இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கொஞ்ச நாளில் என்ன ஆகுனா அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகையும் ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ இது குறையிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரியான ஸ்பெஷல் மெடிசன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவோ இல்லை பைல்ஸ், ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகளுக்கு மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.